ஆமென். சில ப்ராசஸ்ல சில சூழ்நிலைகள் எனக்கு மாறாய் கர்த்தர் அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, நான் இன்று இருக்கிற நிலையை விட அடுத்த ஒரு நிலை. யெசபேலுடைய பாருங்க, பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரை முறியடித்து விட்டுதான் இப்பொழுது எலியா நிற்கிறார். ஆமென். 450 பேரை ஈஸியா ஃபேஸ் பண்ண எலியாவுக்கு இப்போ யாரை ஃபேஸ் பண்ண முடியலன்னா யெசபேலை ஃபேஸ் பண்ண முடியல. 450 தீர்க்கதரிசிகளை ஃபேஸ் பண்ணி ஜெயம் எடுத்த எலியாவுக்கு இப்போ ஒரு பாட்டி சொன்ன வார்த்தைய அடுத்த அன்னைக்கே சூரஜடிக்கல போயிட்டாரு. ஆண்டவரே என்னை எடுத்துரும். ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு ஜெயத்தின் பாதையை காண வைத்து அடுத்து ஒரு சோதனை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறார்னா, இதுவரை நீங்கள் நடந்த பாதையை தாண்டி ஒரு மேன்மையான பாதையில கர்த்தர் உங்களை கொண்டு போறார். ஆமென். யெசபேல் இந்த வார்த்தையை